உங்களுடைய கனவு முதல் வீடு, உங்களோட லட்சியம் முதல் வீடு. அடைஞ்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடு என்ன தான் பண்ணுவீங்க? கட்டுவீங்க. அவ்வளோ ஒரு மனநிலை இருக்கும். ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா அதனுடைய வேகம் என்ன பண்ணுது அப்படின்னா, என்னென்னா பரவாயில்லையே, போதுமே, கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் நான் மட்டும் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம், இந்த ஒரு விஷயத்தை அனுபவித்து முடிச்சிங்க பாருங்கள், அந்த அனுபவம் இவர்கிட்ட இருக்குமானே இருக்காது. நீங்கள் ஏற்றுக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் பக்குவம் வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய ஞானம் வேறு மாதிரி இருக்கும். எப்போ 60 வயசில் வரக்கூடிய அந்த ஒரு நிலை எப்போ வரணும்? 20 வயசு வரும். நீங்கள் ஒரு இலக்குகள் வைக்கும்போது கவனமாக வைக்கணும். நீங்களாகவே இருந்துட்டாலே இதில் அழகாக அந்த ஆன்மீகம் அவ்வளோ அழகாக நம்ம கை கொடுக்கும். வணக்கம் சார். இந்த பரபரப்பான உலகத்தில் எக்ஸ்ட்ரீமாக 2 பார்வைகள் இருக்குது சார். ஒன்று இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் தான் முக்கியம், பணம் இருந்தால் எல்லாமே தேடி வரும் அப்படின்னு நம்பி காரு, பங்களா, சொத்து, 5 லட்சம் சம்பளம் வாங்கினா 10 லட்சம் வாங்கணும்னு ஆசைப்படுறது, 10 லட்சம் வாங்கினா 20 லட்சம் வாங்கணும்னு ஆசைப்படுறது, 20 லட்சம் வாங்கினா 1 கோடி வாங்கணும்னு ஆசைப்படுறது. இது ஒரு குரூப் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் எதுக்கே அவ்வளோ அலையணும், வந்தோம் இருக்கோம், இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருப்போம், ஒரு நாள் இறப்பு வரும், போயிடலாம், அவ்வளோதான். இது ஆன்மீகம் சொல்கிற ஞானம். இப்போது இந்த உலகத்தில் கண்ணுக்கு முன்னாடி இந்த காரு, பங்களா, சொத்து சுகம் வச்சு தான் நிறைய பேர் முடிவு பண்ணுறாங்க. அந்த கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விஷயங்களை வச்சு முடிவு பண்ணணுமா, இல்லை இந்த ஆன்மீக வழியில் அந்த ஞானத்தை அடைகிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணணுமா? சாதாரண மனுஷனுக்கு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒருத்தன் இந்த மாயைக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த உலகத்துக்குள்ளே ஞானியாக வாழணும் அப்படின்னா எப்படி சார் வாழணும்? இது கொஸ்டினே ஒரு 2 பதில் மாதிரி இருக்குது. ஏன்னா இது நிறைய கொஸ்டினை கொடுத்துருக்கீங்க. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இல்லை, நிறைய கொஸ்டின். இதில் பொருள் சேர்க்குறதுங்க ஒரு பக்கம், பொருள் சேர்க்காதவங்க ஒரு பக்கம். பொதுவாக இதில் விஷயம் நீ கேட்ட கேள்வியில் முதல் விஷயத்தில் இந்த கேட்ட கேள்வியில் பொருள் சேர்க்குறாங்க அப்படின்னா இயற்கையோட அமைப்பாக இருக்குது. பொருள் சேருது, ஒருத்தருக்கு பொருள் சேரலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வீடு கட்டிட்டார். அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் வீடு கட்டணும் ஆசை. அவர் அந்த வீடு கட்டிட்டார், அனுபவிக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கார். அவர் இல்லை கடனில் இருக்கார், ஏதோ ஒரு வகையில் இருக்கார். அது ஏதோ ஒன்று இருக்கும், இல்லாமல் இருக்காது, கஷ்டம்னு இருக்காமல் இருக்காது. ஏன்னா பொருள் தேடும் போது கஷ்டம் இருக்க தான் செய்யும். இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு வீடு கட்டிட்டீங்க, வீடு கட்டணும்னு ஆசை, ஒரு வீடு கட்டிட்டீங்க. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்ச நாளைக்கு வீடு கட்டின சந்தோஷத்தில் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். சூப்பர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ அடுத்ததாக யதார்த்தமாக இன்னொரு வீடு கட்டிட்டீங்க, 2வது வீடு ஒன்று கட்டிட்டீங்க. இப்போ எப்படி இருக்கும்? 3வது வீடு எப்படா கட்டலாம்னு யோசிச்சுட்டு. இல்லை, முதல் வீட்டில் எப்படி தான் இருக்கும்? உங்களுடைய கனவு முதல் வீடு, உங்களோட லட்சியம் முதல் வீடு. அடைஞ்சிட்டிங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் 2வது வீடு என்ன தான் பண்ணுவீங்க? கட்டுவீங்க. அவ்வளோ வீடு கட்டணும், அவ்வளோதான். அங்கே ஒரு எக்ஸைட்மெண்ட், அப்படியே ஒரு பூரிப்புன்னு இருக்கும் தெரியுமா? அந்த முதல் வீட்டில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது இருக்க பூரிப்பு, நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டும்போது அந்த பூரிப்பு இருக்குமான்னு இருக்காது. அப்போ என்ன இதுலேருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை அனுபவிச்சிட்டீங்க. அந்த பூரிப்பை என்ன பண்ணீங்க? அனுபவிச்சிட்டீங்க. ஒரு வீடோ இல்லை 2வது வீடோ இல்லை 3வது வீடோ வரும்போது அந்த பூரிப்பு, ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது எப்படி இருக்குது இந்த மண்ணை, அது முழுமையாக இருக்கும். அதே நான் இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் நான் வீடே எனக்கு அமையலை. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு வீடு வரணும் வேணும்னு தேடிக்கிட்டே இருக்குது. நான் இப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய லட்சியமே அதுதான் இருக்கும். சார் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, வாழ்க்கையோட அர்த்தமே இதுதான். இது என்றாச்சும் ஒருத்தருக்கு புரிஞ்சு போச்சுன்னா, ஏன்னா நான் வேறு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊரில், இப்போ காஞ்சிபுரம் இருக்குது, இப்போ நம்ம சென்னையில் இருக்கும். காஞ்சிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் ஏதோ ஒரு ஹோட்டலில் இப்போ சாப்பிடணும், இப்போ இவர் சொல்லியிருக்காரு இந்த காஞ்சிபுரம் வந்தால் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்னா, நீங்கள் அடுத்த மாதம் வரும்போது வாங்க சாப்பிடுவோம். நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு 3 மாதம் காஞ்சிபுரம்னு எங்கேயாச்சும் பேர் வந்தாலோ இல்லை காஞ்சிபுரத்தை பேசினாலோ உங்களுக்கு எது தெரியுமா ஞாபகம் வரும்? எப்போ பார்த்தாலும் சாப்பிடும் போதெல்லாம் அந்த ஹோட்டல் தான் ஞாபகம் வரும். ஆமாம். 3 மாதம் இல்லை 4 மாதம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு நாள் நீங்கள் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டீங்க. அடுத்த ஒரு வாரத்தில் அந்த ஹோட்டலை பற்றி நீங்கள் நினச்சிருப்பீங்களான்னா கிடையாது, நினைக்க மாட்டேன். அங்கே முடிஞ்சு போச்சே. அப்போ ஏன் அப்படின்னா, சில பேருக்கு ஒரு மனநிலை இருக்கும். ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா அதனுடைய வேகம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆச்சரியமாக இருக்கும். அந்த அனுபவம் என்னென்னா, பரவாயில்லையே, போதுமே, தேடல் இருக்கும். அது அடுத்தது கட்டணும், அடுத்த போனாலும் சம்பாதிக்கணும், அதை பண்ண இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த பொருள் தேடி முடியும் போது, அப்பா ஒரு விஷயம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டேன், அப்பா ஒரு விஷயத்த பண்ணி ஒரு வீடு கட்டியாச்சு,
அப்போ ஒரு 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 1,00,000 ரூபா பணத்தை சேர்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துல தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, இது ஒரு வகையாக இருக்கும். இன்னொரு பக்கம் எதை பற்றியுமே யோசிக்காது. எப்படி எதை பற்றியுமே யோசிக்காது. இவங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னா, இல்லைங்க பட்டுட்டு நான் வந்து ஞானி மாரி நான் வந்து இருக்கிற இடத்துல இருந்த மாதிரியா எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டம் கொடுத்தது. இது ஒரு வகையில் என்னென்னா, இது அனுபவிக்கிறது வந்திருக்கு. இது என்ன பண்ணும், ஒரு ஓகே ஏன்னா இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் நான் பாட்டு நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம், இந்த ஒரு விஷயத்தை அனுபவித்து முடிச்சிங்க பாருங்கள், அந்த அனுபவம் வந்து இவர்கிட்ட இருக்குமானா இருக்காது. இப்போ என்கிட்ட வீடு இல்லை, உங்கள்கிட்ட வீடு இருக்குது. நீங்கள் வீட்டை பற்றி யோசிப்பீங்களா? வீட்டை கொண்டாடுவீங்களான்னு கொண்டாட மாட்டீங்க. கொண்டாட மாட்டேன். நீங்கள் ஏதோ ஒன்று வீடு இருக்குது, காலைல போவீங்க சாயங்காலம் வருவீங்க, அவ்வளோதான். எனக்கு இதே வீடு இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? அதை பற்றியே அங்கே ஒரு அலைபாயும் பாருங்க மனம். அப்போ நான் என்ன சுற்றி, ஏன்னா அந்த பொருள், இந்த உலகம் வந்து பொருள் எல்லாருக்கு இல்லை. அவ்வுலகம் இந்த அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஏன்னா பொருளை பற்றி நீங்கள் அனுபவிக்கணும்ல, அனுபவிக்காமல் நீங்கள் எப்படி தள்ள முடியும்? ஒரு விஷயத்தை முடிக்காமல் நீங்கள் எப்படி நகர முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம், இது சரி இது தவறுன்னு நம்ம சொல்லவே முடியாது. சார் இது அனுபவித்து தீர்த்துட்டிங்கன்னா எப்படி குடும்பம் கூடி கல்யாணம் இல்லறம் நல்லறம் உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் குடும்பம் கூடி பேர் புகழ் பணம் அதிகாரம் ஆட்சி ஏதோ ஒன்று உங்களுக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அடைஞ்சிட்டிங்கன்னா, அது கிடைச்சிட்டுன்னா அது உங்களுக்கு முழுமையடையுது. ஆமாம். ஆனால் தேடிக்கிட்டே தான் இருக்க போகிறோம், அது முடியடைய போகிறதில்ல. ஆனாலும் இது கிடைச்சதை என்ன பண்ணுறோம், இந்த விஷயம் முழுமையடைஞ்சிச்சு. நான் ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு கிடைச்சிட்டுங்க, அது போதுங்க. அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் ஏற்றுக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் பக்குவம் வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய ஞானம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், நீங்கள் ஒரு 10 வயசில் உங்கள்கிட்ட இனிப்பு கொடுத்தா எப்படி இருக்கும், 60 வயசில் இனிப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சார். 10 வயசில் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், உடனே சாப்பிட்ருவேன். 60 வயசாக இருக்கும்போது சுகர் இருக்கா பிபி இருக்கா, இதை இப்போ சாப்பிட்லாமா வேணாமா, சாப்பிட்டா என்ன ஆகும், இப்படி பல யோசனைகள் வரும். 60 வயசில் நீங்கள் இந்த சாப்பாட்டில் அவ்வளோ கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் 10 வயசில் அந்த கவனமே உங்களுக்கு இருக்காது. இதுதான் வாழ்க்கை. எப்போ 60 வயசில் வரக்கூடிய அந்த ஒரு நிலை எப்போ வரணும், 20 வயசில் வரணும். 20 வயசில் வரலன்னு வச்சிங்களேன், நீங்கள் பொருள் என்ன வேணாலும் தரலாம், இதுதான் உங்கள் இலக்குன்னு வேண்டாம், இதுதான் உங்களுக்கு குறிக்கோள்னு வேண்டாம். ஆனாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்குன்னு ஏதோ ஒன்று இருக்கும்ல, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும், வீடு வேணும், இவ்வளோ பெரிய வேலை வேணும், இவ்வளோ வேலை வேணும், இவ்வளோ சம்பளத்தில் வேணும், எனக்கு ஒரு சம்பளம் கொடுத்தா போதும், என் வாழ்க்கைக்கு தேவையான சம்பளம், இது எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பாதை என்ன பண்ணணும், அடுத்த ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும், அடுத்த இந்த பக்தி மார்க்கமோ அடுத்த ஞான மார்க்கமோ அப்படியே தேடி நீங்கள் அது ஒரு இடத்துக்கு போக முடியும். எனக்கு கிடைக்கல அப்படின்னா, இதெல்லாம் தேடி கிடைக்கலன்னு வச்சிங்களேன், நான் அங்கேயே நின்றுடுவேன். கிடைக்காத போய் எனக்கு ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும், அங்கேயே நின்றுடுவேன். ஆமாம். அப்போ நீங்கள் எங்கே தேட முடியும்? அதுதான் அந்த தேடலே உங்களை பாதியை வந்து உங்களை மற்ற இதில் வளரக்கூடாது. அதை விட்டு நீங்கள் ஒரு இலக்குகள் வைக்கும்போது கவனமாக வைக்கணும். எது உங்கள் இலக்குன்னு தெரியலை, இல்லை எது குறிக்கோள்னு தெரியலை, இல்லை இன்றைக்கி வந்து உங்களை சந்திக்கிறது ஒரு குறிக்கோள், நான் அடுத்த ஒரு வாரத்தில் நான் ஒருத்தரை சந்திக்கிற குறிக்கோள், அடுத்த 2026 நான் PM மோடியை சந்திக்கிற ஒரு குறிக்கோள். ஒரு குறிக்கோள்னா என்னுடைய குறிக்கோளுக்கு தகுந்த மாதிரி அந்த கால அளவுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையும் இருக்கணும், செயலும் இருக்கணும். நான் இன்றைக்கி போய் மோடியை சந்திச்சிட முடியாது. அப்புறம் இது 2 மேட்ச் ஆகணும். நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப நிறைய நேரத்தில் இந்த ஆன்மீகங்கிற விஷயத்தில் என்ன பண்ணுறோம், நான் இப்படி இருந்தால் நான் அப்படி இருந்தால் அப்படிலாம் இருக்க நீங்களாகவே இருந்துட்டாலே இதில் அழகாக அந்த ஆன்மீகம் வந்து அவ்வளோ அழகாக நம்ம கை கொடுக்கும். அதை விட்டு அனுபவிக்க வேண்டிய விஷயம் அனுபவித்து தான் ஆகணும். அனுபவித்தா நல்லது, இல்லைன்னா அங்கேயே தான் நிற்கணும். நன்றி, ரொம்ப சந்தோஷம், நன்றி.